எனது அன்பிற்குரியவர்களே அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லாருமே நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யமாக இருக்கணும்னு நான் கடவுளுடன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. நான் இன்றைக்கி சஷ்டி வழிபாடு ரொம்ப எளிமையாக வீட்டில் பண்ணேங்க. சாயந்தர நேரம் தான் பண்ணினேன். நான் எப்படி பண்ணினேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேங்க. இந்த வீடியோவை முதல் முறையாக பார்க்குறவங்கள இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கரெக்டாக சேருங்க. நான் சாயந்தரம் ஒரு 8 மணிக்கு தாங்க பண்ணினேன். பூஜை பண்ணினேங்க. விரதமெல்லாம் இருக்குல்ல, சாதாரணமாக தான் பண்ணினேன். இந்த மாதிரி இந்த சஷ்டி வழிபாடு பண்ணுறதுனால குடும்பத்தில் குழந்தை வேண்டி இருக்கிறவங்க, திருமண தடை நீங்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க, கடன் பிரச்சனை இருக்கிறவங்க, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வேண்டுதல் இருக்கும். இப்போ தேய்விரை சஷ்டியில் உடம்புல ஆரோக்கியம் இல்லாமல் ஏதாவது நோய் நொடியோடையோ இல்லை ரொம்ப ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ இந்த தேய்விரை சஷ்டியில் விரதம் இருந்து நீங்கள் வழிபாடு பண்ணினீங்கன்னா அந்த ஆரோக்கியம் உங்களுக்கு உடம்புல அப்படி கொஞ்சம் அதிகரிச்சிட்டே வரும். ஏதாவது நோய் நொடிகள் ஏதாவது இருந்தாலும் அது கம்மியாகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகங்க. அதனால் தேய்விரையில் இந்த விரதம் இருந்து இந்த விரதத்தை மேற்கொள்வாங்க. அதுக்கு மேலே நம்மளுடைய வேண்டுதல்கள் என்ன வேணால் நீங்கள் பண்ணலாம். மனசில் நினச்சிட்டு நம்ம முருகனை வேண்டிக்கலாம், கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாருங்க. நான் இன்றைக்கி என்ன பாட்டு படித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குமாரஸ்தவம் அப்படிங்கிற பாட்டும் அப்புறம் முருகன் போற்றி 108 இருந்ததுங்க. அது வேல்மாறல் புக்கிலேயே இருக்குது. அதை பார்த்து தான் நான் போற்றி சொன்னேங்க. போற்றி சொல்லி பூஜை பண்ணினேன். நெய்வேத்தியத்துக்கு வாழைப்பழமும் பால் நாட்டு சக்கரை போட்டு வச்சுருக்குறாங்க. அப்புறம் ஒரு 6 விளக்கு ஏற்றி ஒரு விளக்கில் நெய் விளக்கு ஏற்றிருக்கிறேங்க. இந்த மாதிரி நான் எளிமையாக பண்ணினேங்க. இந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டது பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும் அப்படின்னீங்கன்னா எங்கள் கமெண்டில் சொல்லுங்கங்க. அப்படியே எனக்கு கௌரிஸ்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.